ஜெர்மனி இனவாதத்தை நோக்கி அடியெடுத்து வைக்கின்றது. லோரன்ஸுக்கு நீதி வேண்டும். இனவரி ஜெர்மன் போலீசார் சட்டத்தில் கருப்பின இளைஞன் பலி. ஈஸ்டர் ஞாயிற்றுக்கிழமையான ஏப்ரல் 20 ஓல்டன்பெர்க் நகர மையத்தில் உள்ள ஒரு இரவு விடுதியின் முன் இளைஞர்களுக்கிடையே ஏற்பட்ட வாக்குவாதத்தை சமாளிக்க அழைக்கப்பட்ட ஜெர்மன் அவசர உதவி போலீசார் சட்டத்தில் கருப்பின இளைஞன் கொல்லப்பட்டுள்ளார். கொல்லப்பட்ட இளைஞன் லாரன்ஸ் 21 வயதானவர். அவர் அந்நகரத்தில் நன்கு அறியப்பட்ட கூடைப்பந்து வீரர் என்று கூறப்படுகிறது. சம்பவம் நடந்த அன்று லாரன்ஸ் போலீசாரிடமிருந்து தப்பியோடியுள்ளார். அவரை பின்தொடர்ந்த பிரிதொரு போலீஸ் குழு லாரன்ஸை எதிர்கொண்டுள்ளது. அப்போது அவர் கத்தியை வைத்து போலீசாரை மிரட்டியதாகவும் எரிச்சலூட்டக்கூடிய கண்ணீர் புகையை தெளித்ததாலும் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதாக சட்டம் அதிபர் திணைக்களம் தெரிவித்துள்ளது. 27 வயதான வெள்ளையின ஜெர்மன் போலீஸ் அதிகாரி லாரன்ஸை நோக்கி 5 முறை சுட்டுள்ளார். லாரன்ஸின் மேலுடல் இடுப்பு மற்றும் தலை மீது சூடு விழுந்துள்ளது. இந்த துப்பாக்கிச்சூடு லாரன்ஸின் பின்பகுதியில் இருந்தே மேற்கொள்ளப்பட்டுள்ளது. படுகாயமடைந்த லாரன்ஸ் சிறிது நேரத்திலேயே மருத்துவமனையில் இறந்துவிட்டார். லாரன்ஸிடமிருந்த கத்தி பறிமுதல் செய்யப்பட்டதாக ஜெர்மன் சட்டம் அதிபர் திணைக்களம் கூறுகிறது. அதே நேரம் லாரன்ஸ் கத்தியை வைத்து போலீசாரை மிரட்டியதற்கான ஆதாரங்கள் இல்லை என்றும் கூறப்படுகிறது. போலீசாரின் உயிருக்கு அச்சுறுத்தல் இல்லாத போது துப்பாக்கிச்சூடு நடத்த அனுமதி இல்லை. அப்படி இருக்க பின்னால் இருந்து துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டவை சட்டவிரோதமானது. இது இனவரி தாக்குதல் என ஜெர்மனி வாழ் புலம்பெயர் மக்கள் கொந்தளித்து போயுள்ளனர். லாரன்ஸ் சுட்டுக் கொல்லப்பட்ட நடவடிக்கைகளில் ஈடுபட்ட போலீசார் சீருடைகளில் கேமராக்கள் அணிந்துள்ளார்கள். ஆனால் போலீசாரின் நடவடிக்கையில் ஈடுபட்ட சமயம் கேமராக்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. பொதுவாகவே போலீசார் துப்பாக்கியை பயன்படுத்த எத்தனிக்கும் போது சீருடையில் பொருத்தப்பட்டிருக்கின்ற தானியங்கி கேமராக்கள் பதிவு செய்ய தொடங்கிவிடும். ஆனால் லாரன்ஸ் சுட்டுக் கொல்லப்பட்ட சமயம் கேமராக்கள் வேலை செய்யவில்லை. கருப்பின இளைஞரான லாரன்ஸ் மீதான தாக்குதல் இனவரி தாக்குதல் என கண்டிக்கும் தன்னார்வ செயற்பாட்டாளர்கள் லாரன்ஸுக்கு நீதி வேண்டும் என்று பேரணியை நடத்தியுள்ளார்கள். இச்சம்பவம் தொடர்பில் சுயாதீனமான விசாரணையை கோருகின்றனர். சமீப காலங்களில் காசாவில் நடக்கும் இனப்படுகொலையை நிறுத்த கோரி ஜெர்மனியில் நடக்கின்ற பேரணிகளில் ஜெர்மன் போலீசார் அத்துமீறி வருகின்றனர் என விமர்சனங்கள் எழுந்துள்ளன. அனுமதி பெற்று நடக்கின்ற ஆர்ப்பாட்ட பேரணிகளில் பங்கு பெற்றும் முக்காடு அணிந்த பெண்கள் மீது ஜெர்மன் போலீசார் இனவாதத்தோடு தாக்கும் வீடியோ பதிவுகள் சமூக வலைத்தளங்களில் அதிகம் பகிரப்படுகின்றன. 2020 ஆண்டு ஜார்ஜ் ஃப்ளாய்ட் என்ற கருப்பினத்தவர் மினிசோட்டா வெள்ளையின போலீசார் இனவரி தாக்குதலில் கொல்லப்பட்டமை தொடர்ந்து எழுந்த நிறவரிக்கு எதிரான போராட்டங்கள் குறிப்பிடத்தக்கன. அமெரிக்காவை பொறுத்தவரை கருப்பினத்தவர்களை கிரிமினல் குற்றவாளிகளாக சித்தரிக்கும் அல்லது அவ்வாறான கிரிமினல் குற்றவாளிகள் கொடுமையான இனவரி தாக்குதலுக்கு உள்ளாகி வருகின்றமை வளமையானவையாகும். இந்த நிலைமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து 2013 ஆண்டு தொடங்கப்பட்ட பிளாக் லைவ்ஸ் மேட்டர் இயக்கம் தொடர்ந்தும் போராடி வருகின்றது. அந்த வகையில் கடந்த வெள்ளிக்கிழமை ஏப்ரல் 25 ஓல்டன்பெர்க்கில் ஆயிரக்கணக்கானோர் கூடி லாரன்ஸுக்கு நீதி கேட்டு குரல் கொடுத்தனர். ஜெர்மனியை பொறுத்தவரை அண்மை காலமாக வெளிநாட்டவர்கள் மற்றும் ஜெர்மனி குடியேறிகளுக்கு எதிரான வலதுசாரி இனவாத அரசியல் மிகுந்த செல்வாக்கு பெற்றுள்ளது. அநியாயமான முறையில் லாரன்ஸ் சுட்டுக் கொல்லப்பட்டவையும் இப்பின்னணியிலேயே இடம்பெற்றுள்ளதாக கூறப்படுகிறது. நாட்டை மீண்டும் கட்டியெழுப்புவோம். ஜனாதிபதி அனுரகுமார. உலகில் எந்த ஒரு நாடும் தனது கலாச்சார விழுமியங்களையும் கடந்த கால மரபுகளையும் மறந்து முன்னேற்றத்தை நோக்கி நகர்ந்ததில்லை என்றும் தற்போதைய அரசாங்கம் நாட்டில் இழந்து வரும் விழுமியங்கள் மற்றும் ஒழுக்க நெறிகளை மீண்டும் நிலைநிறுத்தி நாட்டை கட்டியெழுப்பி வருவதாகவும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்தார். வரலாற்று சிறப்புமிக்க ரங்கிரி தம்புள்ளை ரஜமகா விகாரையில் இன்று பிற்பகல் ஏப்ரல் 26 தங்க வேலிகளுடன் கூடிய போதியை திறந்து வைக்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார். இது தொடர்பில் அவர் மேலும் கூறுகையில், சட்டத்தின் மூலம் மாத்திரம் ஒரு சிறந்த சமூகத்தை கட்டியெழுப்ப முடியாது. அங்கு மத தத்துவத்திற்கு ஒரு பாரிய சமூக வகிபாகம் இருக்கின்றது. கிராமத்தின் விகாராதிபதி உள்ளிட்ட மத தலைவர்களுக்கு அந்த பணியில் முதன்மையான பொறுப்பு உள்ளது என்று ஜனாதிபதி இதன்போது சுட்டிக்காட்டினார். அத்தோடு நாட்டிற்கு தேவையான பொருளாதார, சமூக மற்றும் அரசியல் மாற்றத்தில் அறிவார்ந்த மற்றும் நல்லொழுக்கங்களுடன் கூடிய எதிர்கால தலைமுறையை உருவாக்க வேண்டும். அதற்காக கல்வித்துறையில் விரிவான மாற்றத்தை ஏற்படுத்த அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். அதேபோன்று எதிர்கால சந்ததியினரை போதைப்பொருள் பாவனையிலிருந்து காப்பாற்றுவதற்காக திட்டமிட்ட வகையில் செயற்படும் போதைப்பொருள் வியாபாரத்தை தடுக்க அரசாங்க நடவடிக்கைகளை எடுத்து வருவதாகவும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இதன்போது தெரிவித்தார். வறுமைக்குள் செல்லும் இலங்கை. இலங்கை 2024 ஆண்டு எதிர்பார்த்ததை விட அதிகமாக வளர்ச்சி கண்டிருந்தாலும் மக்கள் தொகையின் 1/3 பகுதி தற்போதும் வறுமையில் அல்லது மீண்டும் வறுமைக்குள் செல்வதற்கான அபாயத்திலும் இருப்பதாக உலக வங்கி தெரிவித்துள்ளது. மாலைதீவு, நேபாளம் மற்றும் இலங்கை ஆகிய நாடுகளுக்கான உலக வங்கி பிராந்திய பணிப்பாளர் டேவிட் சிஸ்லன் இலங்கை அபிவிருத்தி ஈட்டிப்படுத்தல் என்ற 2 ஆண்டுகளுக்கு ஒருமுறை வெளியிடப்படும் அறிக்கையின் மூலம் இந்த விடயம் வெளிப்பட்டுள்ளது. இலங்கையின் தற்போதைய பொருளாதார மீட்பு நிலை சிறப்பாக இருப்பதாகவும் 2024 5% வளர்ச்சி அடைந்துள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இது முன்னதாக கணிக்கப்பட்ட 4.4% வளர்ச்சியை விட அதிகம் என்பதும் குறிப்பிடத்தக்கது.
இந்த வளர்ச்சிக்கு முக்கிய காரணிகளாக தொழில்துறை மற்றும் சேவைத்துறைகள், குறிப்பாக கட்டிடத்துறை மற்றும் சுற்றுலா தொடர்பான சேவைகள் குறிப்பிடப்பட்டுள்ளன. எனினும் உலக வங்கி எச்சரிக்கையின்படி இந்த வளர்ச்சி எல்லோருக்கும் சமமானதாக பயனளிக்கவில்லை. குறிப்பாக வறுமையில் வாடுபவர்களுக்கு கூடுதல் உதவிகள் வழங்கப்பட வேண்டிய அவசியம் உள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இதற்காக வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் மற்றும் வறியவர்களுக்கு உதவும் கொள்கைகள் மீது கவனம் செலுத்த வேண்டும் என அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. 2025ஆம் ஆண்டில் உலகளாவிய பொருளாதார நிலைமைகள், எதிர்பாராத வர்த்தக கொள்கை மாற்றங்கள் மற்றும் உள்ளக கட்டமைப்பு சிக்கல்கள் காரணமாக இலங்கையின் வளர்ச்சி 3.5% வரை குறைவடையும் என இந்த அறிக்கையில் கணிக்கப்பட்டுள்ளது. தமிழ் அடையாளங்களுடன் தமிழர்களாக வாழ வீட்டிற்கு வாக்களிக்க முன்னாள் எம்பி சார்ல்ஸ் கோரிக்கை. தமிழர்களாகிய நாங்கள் எங்கள் அடையாளங்களுடன் தமிழர்களாக வாழ வேண்டும். எமது வரலாற்றை கொண்டு செல்ல வேண்டிய கடமை எங்களுக்குள்ளது. எனவே மாற்றுக் கட்சிகளுக்கு வாக்களிக்காமல் வீட்டு சின்னத்துக்கு தமிழரசு கட்சிக்கு வாக்களிக்கும்படி வன்னி மாவட்ட முன்னாள் எம்பி சார்ல்ஸ் நிர்மலாநாதன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். நானாட்டான் உள்ளூராட்சி தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்ட எம்பி சார்ல்ஸ், நாட்டில் ஜனாதிபதியாக அனுரகுமார் திசாநாயக்க இருக்கட்டும். ஆனால் உள்ளூராட்சி என்பது எமது தமிழரசி. அங்கே தமிழர்களாகிய நாங்களே எங்களை ஆள வேண்டும். அப்போதுதான் எங்களுடைய அடையாளங்களை பாதுகாக்க முடியும். ஆகவே தமிழர்களாகிய நாங்கள் எங்களுக்கே வாக்களிக்க வேண்டும் என மக்களுக்கு அறிவுரை வழங்கினார். இனிமேல் சிங்களவர்களுக்கு பிறக்கும் பிள்ளைகளுக்கு சத்தியலிங்கம் என பெயர் வைக்கட்டும். வவுனியாவில் ஊடகவியலாளர்களுடனான சந்திப்பில் எம்பி சத்தியலிங்கத்திடம் ஆணையர் ஒப்பிற்கு சிங்கள பெயர் வைத்த விவகாரம் தொடர்பில் கேட்டபோது அவர் விரசமாக பதிலளித்தார். சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் விமல் ரத்நாயக்க ஆணையர் உப்பின் பெயரை பார்க்காதீர்கள், உப்பின் சுவையை பாருங்கள் என்று கூறிய கருத்துக்கு எம்பி சத்தியலிங்கம் பதிலடியாக இப்படி பேசினார். அப்படி என்றால் நீங்கள் உங்களுக்கு பிறக்கிற பிள்ளைகளுக்கு சத்தியலிங்கம் பேரை வைங்க. ஏன் ரத்நாயக்கா, விமல் வீரவன்ச, அந்த வன்ச, இந்த வன்ச அந்த பேரை வைக்கிறீங்க. சத்தியலிங்கம், பொன்னம்பலன், சுந்தரலிங்கம் மட்டும் கூட பிள்ளைகளுக்கும் பேரில் வைங்க. ஏன்னா உங்களுக்கு பிள்ளை தானே வேணும், பேர் முக்கியமே தானே. அதை வைங்க, அதுக்கப்புறம் நாங்கள் வாங்க முடியும். உள்ளூராட்சி தேர்தல் சட்டங்களை மீறியோர் மீது கடும் நடவடிக்கை. உள்ளூராட்சி தேர்தல் திகதி அறிவிக்கப்பட்டதிலிருந்து இதுவரை தேர்தல் சட்டங்களை மீறியமை தொடர்பில் 27 வேட்பாளர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். அத்துடன் 106 அரசியல் கட்சிகளின் ஆதரவாளர்களும் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் ஊடகங்களுக்கு தெரிவித்துள்ளது. தேர்தல் சட்ட விதிகளை மீறி முறைகேடாக பயன்படுத்தப்பட்ட 26 வாகனங்களையும் போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர். இதுவரை தேர்தல் சட்ட மீறல்கள் தொடர்பாக 237 முறைப்பாடுகளும் கடந்த 24 மணி நேரத்தில் மாத்திரம் 170 முறைப்பாடுகள் போலீசாருக்கு கிடைத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் தேர்தல் சட்டங்களை மீறுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என தேர்தல் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. ஜாலில் தலை தூக்கும் சிக்கன் குனியா. ஜாழ்ப்பாண மாவட்டத்தில் நால்வருக்கு சிக்கன் குனியா உறுதி செய்யப்பட்டுள்ளது என்று ஜாழ்ப்பாண பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் தெரிவித்துள்ளார். ஜாழ்ப்பாண மாவட்டத்தில் கடந்த புதன்கிழமை நால்வர் சிக்கன் குனியா அறிகுறிகளுடன் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர். அவர்களில் 4வருக்கு சிக்கன் குனியா உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த விடயம் தொடர்பில் கூடுதலான அவதானம் செலுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். தந்தை செல்வாவின் 48வது நினைவு தினம். இலங்கை தமிழரசு கட்சியின் நிறுவனர் தந்தை சாஜே செல்வராஜகத்தின் 48வது நினைவு தினமும் நினைவு பேருரை நிகழ்வும் நேற்றைய தினம் சனிக்கிழமை 25ஆம் தேதி ஜாழ்ப்பாணத்தில் நடைபெற்றது. இதனையடுத்து தந்தை செல்வாவின் உருவச்சிலைக்கு மலர் மாலை அணிவித்து சமாதியில் மலரஞ்சலியும் செலுத்தப்பட்டது. கட்டநாயக்காவில் துப்பாக்கிச்சூடு. கட்டநாயக்க ஹீனடி என பகுதியில் துப்பாக்கிச்சூடு சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. மோட்டார் சைக்கிளில் வந்த 2 அடையாளம் தெரியாத துப்பாக்கிதாரிகள் இந்த துப்பாக்கிச்சூட்டினை மேற்கொண்டு தப்பிச் சென்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். துப்பாக்கிச்சூட்டுக்கான காரணம் இதுவரை கண்டறியப்படவில்லை. காயமடைந்த நபர் முதலில் மினுவங்கொடி வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டு பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக கம்பகா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார்.